ராமநாதபுரம் மாவட்டத்தை அருகில் இப்படி முத்துக்குடைன்னு ஒரு ஊர். இங்கே வந்து நம்ம பிச்சாவரம் மாதிரியே ஒரு போட்டு இதெல்லாம் இருக்குது. 9 பேர் வந்தீங்கன்னா 900 ரூபாய் ஏறிக்கலாம். கம்மியாக வந்தீங்கன்னா சிக்கல். இங்கே 900 ரூபா கொடுத்தா போகணும். இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா 900 ரூபா கொடுத்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போட்டில் போயிட்டுருக்குறோம். பிச்சாவரம் வந்து நம்பர் 1. இது வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த செடியெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படின்னா வளர்ந்து முடிஞ்ச செடிகள், பட்டை கலப்பு, அதெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீனவர்கள் போட்டு இங்கே ஒரு ஆள் பாருங்கள் ரொம்ப தைரியமாக உட்காந்துருக்குது. இந்த போட்லேயே நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கிறோம் போட்டில், வேறு யாரும் இல்லை. பிச்சாவரம் போட் ஹவுஸ். பிச்சாவரம்னே தான் வருது சார். முத்துக்குடை இதெல்லாம் அனுபவிக்கணும் சார். இயற்கை ஆனால் நல்ல ஸ்பீடு வேணும். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் நிறைய ஓப்பன் ஆகிடும். அடுத்த ஹோட்டல் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து எல்லாம் வாங்க, டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுங்கள். தடத்தில் போயிட்டே இருப்பீங்க, ஆனால் உள்ளே வரோன்னு நினைக்க மாட்டீங்க. இன்னும் 1 மாதம் எல்லாமே ஃபுல்லாக டெவலப் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி என்னன்னு பார்ப்போம். மேடம், உங்கள் கருத்து சொல்லுங்க மேடம். சத்தமாக சொல்லுங்க. அங்கங்கே மீன் குதிக்குது. நல்லா இருக்கா? சந்தோஷம். யாருங்க ஆட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஸ்டைலாமா இதுக்கு பேர். பயமுறுத்துறாராமா என்னைய. தம்பி தான் வண்டி ஓட்டுறது. தம்பி என்ன ஆட்டுற பாரு வண்டி. வீடு கேப்பியா நீ அப்படின்னு. தம்பி ஒரு ஹாய் சொல்லு. ஆன மாதிரி போடுது. ரவுண்ட் அடிக்கு ரவுண்ட் பெரிய ரவுண்டு. என்னையே பிடிச்சி உட்காந்துருக்கேன். கையை பாரு. கம்பெனி சரியில்லைக்கும். சந்துக்குள்ள தான் போகணும். இதில் என்னடா உள்ள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும். எது தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கு போகிறத விட உள்ளுக்குள்ள போகணும். இந்த காடு இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. பிச்சாவரமும் இது ஒரே மாதிரி காடு தான். ஆனால் பிச்சாவரம் வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குது. சதுப்பு நில ஏரியா இதுதான். ஆனால் டெவலப்மெண்ட் ஆகலை. இதான் கடல், அந்த கடைசியில் கடல் தெரியுது. இந்த கடல் தான் அது கணக்கு. ஸ்பீடாக போனால் நல்லா இருக்கும். என்னை வச்சு ஒரு காமெடியே பண்ணலாம். பக்கத்தில் வந்துருச்சா? அவ்வளோதான். ஐயோ 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 ஐயோ. கடலை ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான் கடல். அலையே இல்லை பார்த்தியா? இதுதான் பேக் வாட்டர். தண்ணியுடைய பேக் வாட்டருங்கிறனால அலை அடிக்காது. நதியும் ஆறும் இது வந்து ஒன்று சேர்ற இடம். ஆமாம், ஒன்று சேர்ற இடம். இது பேர் பேக் வாட்டர். எப்படி ரவுண்டு அடித்தாச்சு உங்களுக்கெல்லாம்? எத்தனை ரவுண்டு? ஆடே சாமி, சுற்றி ஓட்டுறாங்க மனுஷங்க. ஆழமாக இருக்காங்க. இதான் கடல்.
முடிஞ்சது எங்கள் பாட்டு ரிட்டர்ன் போனால் சரியாக போயிட மாட்டேங்குது. கடலுக்கு போகுது. இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போயாச்சு. இப்போ இந்த பக்கம் போய் வந்து ஓஹோ யாரும் இப்படி பேலன்ஸ் பண்ணு. ஊதி பேர் பேர் வாய் பழக்குது. கடலுக்குள்ளே வந்தாச்சு பேர், ஃபுல் கடலுக்குள்ளே வந்தாச்சு. கொக்குவர் அழகு போ. இந்த தம்பி தான் எங்களை கூட்டிகிட்டு சுற்றுறாப்புல பாருங்க. அவரே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. கலக்கிறாப்புல பாரு தம்பி. ஒரு போட்டு கணக்கு, அவ்வளோதான். இது கணக்கு கிடையாது. ஆள் வந்து 9 பேர் வரைக்கும் 8 பேர் உட்காரலாம். ஆள் இல்லாதனால நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. அதாவது ஆட்டை ஆடிட்டு போகிறாங்க. அண்ணன் டாட்டா சொல்லிட்டாரு, டாட்டா சொல்லியாச்சு. அதான் பிச்சாவரம் வந்துட்டுருக்குறோம். ஒத்துக்குறை நல்லா இருக்கு. ஆனால் கிளைமேட்டு சூப்பர். ஒன்றும் பெருசாக கிளைமேட்டுலாம் இல்லை, வெயில் இல்லை. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கும் அதுக்கு நல்லா இருக்குது. சன் பாருங்கள் ஒழிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் போகிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் சுத்த ஆட்டாரியா போட்டேன். இந்த மாதிரி போட்டு என்ன ஆட்டம் ஆடுது பாரு 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 நல்லா பாரு போட்டை பாரு. ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்குள்ளெல்லாம் போவோம். பிச்சாவரம்னா இதுக்குள்ளெல்லாம் போவாங்க. அதான் இன்னும் வேலை இருக்கு இல்லையா? ஓஹோ சரி சரி. ஓ அது எட்டுக்கு வச்சுட்டே தான் இருக்கு. துறைமுகத்துக்கு போகிற ரோடு இது. நல்லா பாதையெல்லாம் ஒன்றும் வெட்டலையாமா. இந்த ஒரு மாதம் எல்லாம் வெட்டிக்கிட்டு ரெடி பண்ணிடுவாங்க. பிச்சாவரம் போகிறவங்க இப்படி வந்துக்கலாம். இது நான் மன்னார்குடியிலேருந்து வரும்போது ராமேஸ்வரம் போகிற இடத்துல இது இருக்குது. உங்களுக்கு இப்படி லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சி வைக்கிறேன், அதை பார்த்துக்கங்க எல்லோரும். தேங்க்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் பாருங்கள், இந்த பக்கம் போட்டு இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பேரே வைக்கலிங்க. ரோடும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்குறாங்க. இப்போ தான் மெயின் ரோடே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரோடு போடுறதுக்காக ஹைவேலேருந்து போடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டாங்கன்னா இதெல்லாம் ரோடு புதுசு. அது அந்த பக்கத்துக்கு பாருங்கள். அது அந்த பில்டிங் வந்து கேன்டீனுக்கு கட்டிட்டுருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து தெரியல, ரெஸ்ட் ரூமாக இருக்குது. வந்துட்டு போய் எல்லாம் தங்கறதுக்கு வைக்கிற ரூமாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து தான் டெவலப் ஆகாதுங்க. இது கண்டிப்பாக டெவலப் ஆகாது. இது ப்ரைவேட்டில் கொடுத்தா மட்டும்தான் டெவலப் ஆகுது. இதுதான் கேன்டீன். எல்லாம் நல்லா தாங்க கட்டியிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட்டில் இதை கொடுத்துட்டாங்கன்னா இதனுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இல்லை கவர்மெண்ட்டே இல்லைன்னா இதை வந்து ஒரு ப்ரைவேட் எடுத்து நடத்துகிற அளவுக்கு செய்யணும். சும்மா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் இந்த காசை எடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு நஷ்டமாயிடும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உடைய பார்வையில் வச்சுட்டு இதை ப்ரைவேட்டுக்கு ஒப்படைச்சிட்டு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதை டெவலப் பண்ண முடியுங்க. இத்தனை கோடி போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. மக்களை நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து அனுபவிக்கிட்டோம்.
என்னடா நம்ம அரசியல் பேசுகிறோம்னு நினைக்க வேண்டாம். பொதுவாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடக்கிறது எல்லாமே இப்படி தான் நடக்குது. மித்த ஸ்டேட்டில் மித்த மாநிலத்துலலாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு கொடுத்து நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொன்றையும் பாஸ் பண்ணி வர்றக்குள்ளேயே இவங்களுக்கு பிறந்தநாள் கண்டுரும் உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு. அதுக்கு பயந்துட்டு அவங்க என்னம்பாங்க, அட போப்பா இது போய் பாஸ் பண்ணி எந்நேரம் பண்ணி இதை பண்ணுறது அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகாமல் போகிறது. கார் பார்க்கிங் விட்ருக்க ஏரியா பாருங்கள் எவ்வளோன்னு, அப்படியே சாமி இவ்வளோ இடையே இருக்குது கார் பார்க்கிங்க்கு. அதனால் கவர்மெண்ட் எதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னை கூப்பிடுங்க, நானும் வந்து எடுத்துக்கிறேன், லீஸ்க்கு எடுத்து பிரமாதமாக டெவலப் பண்ணி தரேன். அதே மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. இது பாருங்கள் அந்த பில்லு, நாங்கள் போயிட்டு வந்தோம் 2 பேர் தான் போயிட்டு வந்தோம். 900 ரூபா பில்லுங்க. காரணம் ஆள் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அதனால் போயிட்டு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மோசம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.